திருக்கரம். சங்க சக்கரங்களை பற்றி கொண்டு வலதும் இடதும் மேல் திருக்கரங்கள். இப்படி பெரிய ஆஞ்சநேய சுவாமியை இதோ ஹாரத்தி நடக்க தரிசித்துக் கொண்டோம். அவர் முகத்தில் தான் எவ்வளவு சாந்தி. அதோ அவர் வாயில் இருக்கும் கொஞ்சமான வெண்ணெய், அந்த வெண்ணெய் திருக்கோலத்தை எப்போதும் சேவித்துக் கொண்டிருக்கலாம். அலங்காரம் சேவித்தோம். தலப்பாகையே தனி அழகு. இதோ நின்ன திருக்கோலத்திலே உற்சவமூர்த்தி எழுந்துருளி உள்ளார். கைகளை கூப்பி கொண்டிருக்கிறார். இன்று இவர்களை அலங்காரத்தோடு தரிசித்தோம். ஆக இன்று நமக்கு தெவிட்ட ஒரு நாளும் ஆஞ்சநேயன் அனுபவம் திகட்ட போறதே இல்லை. ஆறாத வமுதம் அந்த திருமஞ்சனத்தை இன்று நாம் சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம். நாமும் நுங்கம்பாக்கத்தில் இருக்கும் ஆஞ்சநேய சுவாமி யோக ஆஞ்சநேயரிடத்தில் விடை பெற்று புறப்படுவோம். கோயில்களுக்கு இருக்கின்னும் திருத்தலம் கும்பகோணம். பிரம்மா இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது ஓர் கும்பத்தில் முக்கியமான தாத்துக்களை விதைகளை இட்டு வைத்தார். அது பெருகி ஓடி அதனுடைய மூக்கு குடமூக்காக கும்பகோணமாக என்றும் பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். கும்பகோணத்தில் இன்று நாம் ஆஞ்சநேயரை தரிசிக்க போகிறோம். பசார் ஸ்ட்ரீட், கடைத்தெரு, அங்கிருக்கும் ஆஞ்சநேயர். கோமளவல்லி தாயாரும் சாரங்கபாணியும் கோலோச்சும் ஊர் கும்பகோணம். கும்பகோணத்தில் சாரங்கபாணிக்கு இருக்கும் சிறப்பு சக்கரபாணி கொண்டு, சக்கரபாணிக்கு இருக்கும் சிறப்பு ராமசுவாமி கொண்டு. இந்த மூன்று பெருமான்களாலும் பகுமானம் செய்யப்பட்ட ஆஞ்சநேயர் கடைத்தெரு ஆஞ்சநேயர். இதோ புஷ்கரணி, தாமரை குளம், ஹேம புஷ்கரணி, பொற்றாமரை குளம். அந்த குளத்தின் மேற்கு பக்கத்தில் இருக்கும் வீதி கடை வீதி. கடைத்தெரு அப்படிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி உள்ளன கடைகள். இனிமே பாக்கி இல்லை. ஊர்ல இருக்கிற அனைத்து கடைகளையும் இங்கே தான் பார்த்துக்க போறோம். இப்போ பழம் வேணுமா இங்குதான், புஷ்பம் வேணுமா இங்குதான், பாத்திரம் வேணுமா இங்குதான், சக்கரை பொங்கலும் புளியோதரையும் வடை பண்றதுக்கு பலசரக்கு வேணுமா இங்குதான், எது வேணும்னாலும் இங்கு. இது இத்தனை யாருடைய நேரடி மேற்பார்வையில் இருக்கு தெரியுமோ? 2 பேர். அதோ நேர சேவிச்சுன்னா ஸ்ரீராமா அப்படின்னு போட்டிருக்கிற ராமசுவாமி திருக்கோயிலின் நீண்ட கோபுரம் உள்ளதான் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் ராமன் எழுந்துருளி இருக்கார். சேவிக்க போறோம். பட்டாபிஷேகத்தின் போது சேவிக்க போகிறோம். அந்த ராமனுடைய சந்நிதி, அந்த சந்நிதிக்கு இருக்கிற தெரு, அந்த தெருவோடு வந்தோம்னால் நேர இருக்கும் ஆஞ்சநேயர் சந்நிதி. ஆக ராஜா ராமன் மேற்பார்வை, பிரஜை பக்த ஆஞ்சநேயர் அவருடைய மேற்பார்வை. இந்த 2 பேருடைய பார்வையில தான் இந்த கடத்தெரு முழுவதுமே உள்ளது. இதோ மகரிஷியினுடைய குமாரத்தியாய் கோமளவல்லி தாயார் உதித்து சாரங்கபாணியை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். ஊர்ல பெருமாள் 6ஆவது சாரங்கபாணி, அவரே ராமன் தானே. எப்ப சாரங்கபாணியோ அப்ப சாரங்கம்ங்கிற வில்ல கையில பிடிச்சிருக்கிறவர் ராமர் தானே. ராமசுவாமியும் தனியா இருக்கார். கும்பகோணமே ஒரு ராமக்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தை பரிபாலனம் பண்ணி கொண்டு ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். இதோ சுவாமியை தரிசிக்கிறோம். மூலவரை சித்திர ரூபத்தில் தரிசித்துக் கொள்ளலாம். உற்சவர் எழுந்துருளி இருக்கார். மூலவரை பார்த்தோம்னா கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம், கிழக்கு நோக்கி எழுந்துருளி இருக்கார். ஏன்னா மேற்கு கரையில் இருக்கார். கிழக்கு நோக்கி உள்ளார். வலது கை அபயமுத்ரா முத்ரிதமான திருக்கை, இடது கையை தன் தொடையில் வைத்திருக்கிறார். இடையே தாமரையை பற்றி இருக்கிறார். இப்படிப்பட்ட அழகான திருக்கோலம். இந்த சுவாமி உற்சவமூர்த்தி. இப்ப ஹனுமாருடைய உற்சவரை சேவிப்போம். உற்சவரை தரிசிக்கும் போது இன்னும் அழகு, பழமை அப்படியே திருமேனியில் தெரிகிறது. இந்த உற்சவருக்கு பெருமை. சாரங்கபாணிக்கு உற்சவம் நடக்க செய்வோம், அவரோட சேர்ந்து உற்சவம் கண்டருளுகிறார். சக்கரவாணி பெருமாள் இங்கு வரும்போதும் இவருக்கு பகுமானம் செய்கிறார். ராமசுவாமிக்கு உற்சவம் நடக்கும் போதும் இவருக்கு பகுமானம் செய்கிறார். இப்படி எல்லாராலும் மரியாதை, பரிசு, ஆனந்தம், அன்பு ஆகியவற்றை பெற்று கடைத்தெருவில் ஆஞ்சநேயர் உள்ளார். இங்கிருக்கும் அனைத்து கடைகளுக்கும் இவர் அனுகிரகம்தான். யாருக்கா இருந்தாலும் ராமனுடைய அனுகிரகம் தான். இந்த ஆஞ்சநேயர் தான் இப்ப முக்கியமான ஒரு காரியம் பண்ண போறார். இங்க என்ன கூட்டம் வரா தெரியுமோ? இருக்கிறது கடற்கரை, ரொம்ப பிஸி ஸ்ட்ரீட். அதுக்குள்ளே வாசல் வரட்டேந்து தீர்த்தம் எல்லாம் பெற்றுக்கிறதுக்கு நிக்கிற வழியை பார்த்தா போக்குவரத்தை தடைப்பட்டுடுமோ அப்படிங்கிற அளவுக்கு கூட்டம். ஏன்னா செய்ய முடியாத செயல்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடியவர். அவர்கள் அனுமதியோடு விடை பெற்று புறப்படுவோம்.